Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Qala rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்விடையார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாமெல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க சீலர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியன்கள் மீதும் தபோ தாபியன்கள் மீதும் இங்கு உண்டு இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த நாட்களில் ஏராளமான நன்மைகளை செய்து அதனுடைய இறுதி காலகட்டத்தை இறுதி நேரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இத்தகைய இந்த தருணத்தில் எமக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஷைத்தானின் சூழ்ச்சியும் மனிதனின் வீழ்ச்சியும். இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் சில விஷயங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கான அந்த சிறப்புகள், நன்மைகள், மகத்துவங்கள், அந்தஸ்துகள், கண்ணியங்கள் அனைத்தையும் குறித்து ஒவ்வொரு உரைகளிலும் நமக்கு எடுத்து சொல்லப்படும். அதே போல இந்த ரமலானில் என்னென்ன வணக்க வழிபாடுகள், நன்னடத்தைகள், ஒழுக்கமிக்க அந்த காரியங்கள், எத்தகைய அமல்களை செய்தால் நாளை மறுமையில் அந்த அமல்கள் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரும், நபிகளாரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரும். இப்படி என்னென்ன அமல்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக உரைகளின் மூலியமாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த ரமலானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு, ரமலானுடைய அந்த நாட்களை நாம் கழித்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய பிறை 1 நோன்பு பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு திருநாளை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த நாளுக்கான சில சட்டங்களையும் சில வழிமுறைகளையும் நம்முடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதை பற்றி நாம் பார்த்துவிட்டு தலைப்புக்குள்ள போவோம். இந்த நாளினுடைய இறுதி காலகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பெருநாள் அந்த தொழுகையை தொழுவதற்கு திடலுக்கு செல்வதற்கு முன்னால ஃபித்ரா எனும் சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நபிகளார் நமக்கு கடமையாக்கியிருக்கிறார். இந்த தர்மத்தை குறித்து நம்முடைய மார்க்கம் சொல்லும் பொழுது இது சாதாரணமாக மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய தர்மத்தை போன்று கிடையாது. நாம மற்ற நாட்கள்ல நினைத்த நேரத்துல நினைத்த அளவிற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய தர்மம் என்பது இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஃமின்களின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு
எப்ப நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய அந்த கால அளவையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதே, நீங்கள் பெருநாள் தொழுகைக்காக அந்த திடலை சந்திப்பதற்கு முன்பாக, நீங்கள் பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் இந்த ஃபித்ரா எனும் தர்மத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் இது ஃபித்ரா என்ற அந்த தர்மத்தில் அடங்கும். இல்ல அப்படின்னு சொன்னா நாம வழக்கமா செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்குரிய நன்மை அந்த தர்மமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாளுடைய அந்த சட்டங்களை சொல்லும் பொழுது மற்ற நாட்களை போன்று இந்த நாள் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல 1992வது செய்தியாகவும், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் 6137வது செய்தியாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் சௌமி யௌமைனி 2 நாட்களில் நோன்பு நோற்பதை தடுத்திருக்கின்றார்கள். அந்த 2 நாட்கள் என்ன என்று சொன்னால், ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். இந்த 2 நாட்கள்ல மட்டும் நீங்க நோன்பு நோக்க கூடாது. இதுதான் அன்றைய தினத்திற்கான சட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார்கள். இன்னும் அந்த நாளினுடைய அந்த சட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த பாதை என்பது ஒரு பாதையாக இருந்தாலும், அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு செல்லக்கூடிய பாதை என்பதை மற்றொரு பாதையாக அமைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த வழிமுறையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல அந்த பெருநாள் தொழுகை என்பது மற்ற தொழுகையை காட்டிலும் அதற்கு எந்த ஒரு பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. இன்னும் ஜும்மாவை போன்று எந்த ஒரு முன்பர் அதற்கு அமைக்க கூடாது. இன்னும் அந்த தொழுகை என்பது மற்ற தொழுகையை காட்டிலும் கூடுதலாக முதல் ரக்காயத்தில 7 தக்பீர்களும், 2வது ரக்காயத்தில 5 தக்பீர்களும் சொல்லப்படும் என்று இந்த பெருநாளுடைய தொழுகைக்கும் அந்த நாளுக்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக சில விஷயங்களை காட்டி தந்திருக்கிறார்கள். அதை விட மேலாக அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக இறைவனை அதிகம் அளவிற்கு புகழ்ந்ததாகவும் பல செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அத்தகைய நாளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் அடையவிருக்கின்றோம். அப்படி அடையக்கூடிய அந்த தருணத்துல நம்முடைய மார்க்கம் இந்த பெருநாளைக்கென்று எந்த சட்டத்தை சொல்லுகின்றதோ, எந்த வழிமுறையை போதிக்கின்றதோ, அந்த வழிமுறைகளை சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேற்றி சரியான முறையில் நபிவழியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இது பெருநாளுக்கான அந்த சட்டங்கள், அந்த வழிமுறைகள். இப்ப நாம பார்க்க இருக்கின்ற அந்த தலைப்புக்குள்ள போவோம். என்ன தலைப்பு அப்படின்னா, ஷைத்தானின் சூழ்ச்சியும் மனிதனின் வீழ்ச்சியும். இந்த தலைப்பை இந்த தருணத்துல எதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நாம இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இத்தகைய மாதத்தில் புனித நாட்களில் ஏராளமான நன்மைகளை செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், நல்லமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அதன் மூலியமாக நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு ஒழுக்கமிக்க மனிதராக வாழ வேண்டும், ஷைத்தானுக்கு விளங்கிட வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த ரமலானுடைய 1 மாத காலம் நம்முடைய பயணம் என்பது அவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு கீழே ஷைத்தானுக்கு விளங்கிட்டு நல்லமல்களுக்கு ஆர்வம் காட்டி திருமறையினுடைய அந்த தொடர்போடு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நபி முனிவருடைய வழிமுறையோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கின்றோம்ல. சரி, இந்த நாட்கள் இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் என்பது ஏன் நம்மள்கிட்ட மற்ற நாட்கள்ல வருவது கிடையாது? இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த இறை அச்சம், இறை பயம் என்பது ஏன் மற்ற நாட்கள்ல நம்மிடத்துல ஏற்படுவது கிடையாது என்கின்ற ஒரு கேள்வியை அனைத்து மனிதர்களும் எழுப்பணும். சும்மா கிடையாதுங்க இது. நம்ம என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, ஏமாத்துறோமா? ஏங்க, 1 மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நன்மையை சொல்லி இருக்கிறா, சிறப்பை சொல்லி இருக்கிறா. அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த இச்சைகளையும் நம்முடைய தேவைகளையும் புறம் தள்ளிவிட்டு தொழுகைக்காக, வணக்க வழிபாடுகளுக்காக, நன்மைக்காக ஓடி வர்றோம்லாங்க. ரமலானுடைய மாதம் விட்டால்
பள்ளி வாசல்ல தொழுவதற்கு இடம் பத்த மாட்டிருக்கு, எக்ஸ்ட்ரா இடம் போட வேண்டியதா இருக்குது, அவ்வளவு மக்கள் கூடுறாங்க. எங்க ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் தொழுக கடமையா? ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் திருமறை வசனங்களை ஓத வேண்டும் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதா? நபிமொழியை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த மாதத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா? என்ன செய்கிறோம்? ஏதோ இந்த மாதத்தில் சிறப்பு சொல்லப்பட்டிருந்தா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, அது யாருமே மறுக்கல. சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இறைவனுக்கு பயந்து வாழ்றோம்ல. அந்த இறை பயம் என்பது இந்த ஒரு மாதத்துல இருக்கணுமா? இந்த ஒரு மாதத்தை தாண்டி அடுத்து ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில இறை பயம் என்பது இருக்கக்கூடாதா? அப்படித்தாங்க வாழ்றோம். இந்த மாசம் ஃபுல்லா நல்ல முறையில் செய்யறோம், இச்சைகளை கட்டுப்படுத்தி நம்முடைய தேவைகள், இந்த உலக வாழ்க்கைக்கான இன்பங்கள், ஆசா வாசங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு பள்ளிவாசல் வந்து கிடக்கிறார், திருமறை வசனத்தை எடுத்து புரட்டுகிறார், நபி மொழிகளை எடுத்து படிக்கின்றார். அவ்வளவுதான், பெருநாள் தொழுகைக்கு வாரான், திடல் தொழுகையோடு எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த ஷைத்தானை இந்த ஒரு மாத காலம் விளங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தூக்கி இருந்தானோ அந்த ஷைத்தானை திடலுக்கு அப்படி வெளியே வாரா, வரும்போது அழுத்து அப்படி தன்னோட கூட்டிட்டு வரான். அப்படிதான் நடக்குது. அவ்வளவு விஷயங்களை பார்க்க முடியுது. மாதத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் பக்குவப்படுத்தி சீரமைத்து செதுக்கி மறுமை வெற்றிக்காக வாழ்ந்த மக்கள் எல்லாம் அந்த மாதத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கிறார்களே தவிர அதை தாண்டி மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் அவருடைய வணக்க வழிபாடுகள், செயல்பாடுகள், நன்மைக்கு காட்டக்கூடிய ஆர்வங்கள், திருமறை வசனங்களை படிக்கக்கூடிய, அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவங்கள் எல்லாமே குறைஞ்சிருது, எல்லாமே வாழ்க்கையில இல்லாம போயிருது. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழகிய ஒரு வசனத்தை நமக்கு சிலாகித்து சொல்லி காட்டுகிறார். 43வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், ரஹ்மான், இறை நினைவை விட்டு யார் மறக்கடிக்கப்படுகின்றாரோ, யார் அலட்சியம் காட்டுகின்றாரோ அத்தகைய மனிதருக்கு நாம் ஷைத்தானை துணையாக்குகின்றோம். இறைவன் என்ன சொல்றானா, யார் இறைவனுடைய அந்த நினைவை விட்டு, இறை பயத்தை விட்டு சற்று தடுமாறுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எதிரியை அவனுக்கு துணையாக்குகின்றோம், அவனும் இவனை பற்றி பிடித்துக் கொள்கின்றான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் 58வது அத்தியாயம் 19வது வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இறை நினைவு எவனிடத்தில் குறைந்து விட்டதோ அவனிடத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது அதிகமாகி விடுகின்றது, ஷைத்தான் அவனை கட்டுப்படுத்தி விடுகின்றான் என்கின்ற ஒரு வசனத்தை இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். ஏன் இப்ப இந்த வசனத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒரு மாத காலம் இந்த ரமலான்ல வந்து ஷைத்தானை கட்டுப்படுத்தி எவ்வளவோ சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக பின்னப்பட்டாலும் நாம அவனுக்கு எதிராக வந்து பல அமல்களை செய்து, நன்மைகளை செய்து அவனை விளங்கிட்டுறோம். அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு என்ன செய்யறோம்னா, ஆனா மற்ற மாதங்களுக்கு இந்த அளவு சிறப்பு சொல்லப்படல, நன்மைகள் சொல்லப்படல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், அங்கு ஏற்படக்கூடிய அந்த அலட்சியம், இறைவன் மீது வைத்த அந்த நம்பிக்கையில் இறைவன் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூலி, அதில் வழங்கக்கூடிய அந்த நம்பிக்கை சிறிய அளவுக்கு நம்ம தடமுரண்டதன் காரணமாக என்ன நிலை ஏற்படுது? ஷைத்தான் நம்முடைய வாழ்க்கையில புகுந்து ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையும் சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பொதுவாகவே நம்மளாம் இஸ்லாத்தை ஏற்று வாழ்றோம்ல, இப்ப வேற கடவுள் கொள்கையில் இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களை இறை மறுப்பாளர்கள் நம்ம சொல்றோம்னா அப்ப நம்ம யாரு? இறை நம்பிக்கையாளர்கள். நாம இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறதுனால தான் அடுத்த மக்களை பார்த்து இறை மறுப்பாளர் என்று சொல்றோம். எந்த நம்பிக்கையை வைத்து நாம் இறை நம்பிக்கையாளர் சொல்றோம்? எந்த உறுதிப்பாட்டை வைத்து நாம் இறை நம்பிக்கையாளர் நம்ம சொல்றோம்? அந்த தகுதி நமக்கு இருக்குதா? அந்த பண்புகள் நம்மள்கிட்ட இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மாதத்துல மட்டும் ஏமாத்திட்டு அழைக்கிறோம். நன்மையை செய்யணும், மார்க்கத்தை தொடர்புடையதாக இருக்கணும், திருமறை வசனத்தை புரட்டணும், இறைவனுக்கு பயந்து வாழணும். எவ்வளவு நாள்? ஒரு மாத காலம் மட்டும்தான். அந்த நாட்கள்ல மட்டும்தான் இறை நம்பிக்கையாளருடைய அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோம். இறைவன் திருமறையில் சூரத்துல் அன்பால் என்ற அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் பேசுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே. யார் அழைக்கிறான்?
இந்த ஏகத்துவ கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய நம்பிக்கை கொண்ட மனிதர்களே அழைத்து விட்டு நம்மள்ட்ட இறைவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். உண்மையா நம்பிக்கை கொண்டவங்க யாரு தெரியுமா? இப்படி கேள்வியை எழுப்பிவிட்டு அதற்குரிய பதிலையும் இறைவன் அதனுடைய தொடர்ச்சியில் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய வார்த்தை யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போய்விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்தும் ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனம் எவரிடத்தில் ஓதப்படுகிறதோ அவருக்கு ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவன் எப்பேற்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்வையே சார்ந்திருப்பான். அல்லதீன யுகீமுன ஸலாத், அவன் தொழுகையை நிலைநாட்டுவான். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் மக்ஃபிரத்தும் வரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த தரஜாவான சொர்க்கம் இருக்கிறது, இறைவன் பொறுத்திருந்து மன்னிப்பு இருக்கிறது, சங்கை மிக்க தங்குமிடம் இருக்கிறது. யாருக்கு இதையெல்லாம் சொல்கின்றான்? இந்த சிறப்பு, இந்த சொருக்கம், இந்த அந்தஸ்து, இந்த மன்னிப்பு யாருக்கு? இறைவனுடைய பயத்தோடு, இறை அச்சத்தோடு எவன் தன்னுடைய வாழ்க்கையை சீரான முறையில் வாழ்ந்து மறைக்கின்றானோ அத்தகைய மனிதனுக்குத்தான் இந்த சிறப்பு என்று இறைவன் சொல்கின்றான். இந்த பண்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? இறை அச்சத்தோடு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு பொழுதிலும் இறைவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது, இறை வசனம் முன்மொழியப்படுகிறது. எங்கு நமக்கு ஈமான் அதிகரித்தது, இறை நம்பிக்கை அதிகரித்தது, இறைவன் மீது அச்சம் ஏற்பட்டது? அந்த ஒரு மாதத்தான். அதை தாண்டி ஏதோ மனம் போன போக்குல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் அல்ப இன்பத்திற்காக, சுகபலத்திற்காக கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மையும் கூட. யாரும் இந்த உண்மையை மறுத்து விட முடியாது. ஷைத்தான் என்ன சொல்லி வந்தானோ, இறைவன்கிட்ட ஷைத்தான் என்ன செய்யறானா, சில உடன்படிக்கையை போடுறான். அந்த உடன்படிக்கையை போட்டுட்டு அவனுடைய காரியத்துல பர்ஃபெக்டா இருக்கிறான். தான் என்ன இறைவன்கிட்ட சொல்லிட்டு வந்தானோ அந்த விஷயத்துல ஷைத்தாங்கிறவன் கரெக்டா இருக்கிறான். மனிதர்களாகிய நாம தான் அவனுடைய வலையில விழுந்து சின்னாபின்னமாகி மறுமை வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் சீரழித்து கொண்டிருக்கின்றோம். ஷைத்தான் என்ன சொல்லிட்டு வானா இறைவன்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் பணியை சொல்றான், பணியை மறுக்கிறான். மறுத்ததோட அவன் காபிராகிவிட்டான், இறை மறுப்பாளர்கள் ஒருவனாக மாறிவிட்டான். அப்படி மாறினதற்கு பிறகு இந்த ஷைத்தான் இறைவன்கிட்ட சில வாசகத்தை முன்வைக்கின்றான். அதை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறையில 38வது அத்தியாயம் 79வது வசனம் 80வது வசனத்தில் சொல்கின்றான். கால ரப்பி பந்துர்னி இலா யௌமி யுபாஸூன், இறைவா எனக்கு சில காலம் அவகாசம் கொடு, இந்த உலக மக்கள் வாழ்ந்து மரணித்து மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகின்ற அந்த நேரம் வரை எனக்கு நீ அவகாசத்தை கொடு என்று இறைவனிடத்தில் அவகாசம் கேட்கின்றான். அப்ப இறைவன் என்ன செய்கின்றான்? இந்த உலகம் அழித்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்ற வரை உனக்கு நான் அவகாசத்தை வழங்குகிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல அப்ப ஷைத்தான் என்ன சொல்றான்னா இறைவனிடத்துல, நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்களை உன்னுடைய நினைவை விட்டு தூரப்படுத்துவேன், உன்னுடைய அடியார்கள் நெருங்க நினைக்கும் போது அவர்களை நெருங்க விடாமல் அந்த இடத்தில் நான் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருப்பேன் என்று ஷைத்தான் இறைவனிடத்துல பல விஷயங்களை முன்வைக்கிறான். அதை குறித்து இறைவன் திருமறையில அவ்வளவு இடத்துல சொல்லி காட்டுறான். உதாரணமாக சொல்ல போனா 7வது அத்தியாயம் 16வது வசனம் 17வது வசனத்தில் ஷைத்தான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இறைவன் சிலாவித்து பேசுகின்றான். கால பபிமா அகுவைத்தனில் அக்குவதன்னலகும் சிராத்தக்கல் முஸ்தகீன், இறைவனுடைய பாதையை நோக்கி ஒரு அடியான் செல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த பாதைக்கு மத்தியில இந்த ஷைத்தான் அமர்ந்து கொள்வானா. இறைவன் சொல்றான், உன்னுடைய அடியானுடைய பாதையை நோக்கி வரும் பொழுது அவன் பயணிக்கக்கூடிய அந்த நேரான பாதைக்கு மத்தியில நான் அமர்ந்து கொள்வேன். அதை தொடர்ந்து அந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தையை இறைவன் சொல்கின்றான், சும்மல ஆத்தி என்னவும் மைனி ஐதீகம், அவங்களுக்கு முன்னால நான் அமருவேன், ஒமின ஹல்பியும் அவர்களுக்கு பின்னால அமருவேன், வான் ஐமானியும் வான் சிமாலியும் அவர்களுக்கு வலது பக்கத்துல அமருவேன், அவர்களுக்கு இடது பக்கத்துல அமருவேன். அவங்க எப்படிலாம் வர நினைக்கிறாங்களோ, முன்னாடி போன நினைச்சா நான் அங்க அமருவேன், பின்னால போன நினைக்கிறாங்களோ அங்க அமருவேன், வலது பக்கத்துல போன நினைக்கிறாங்க அங்க அமருவேன், இடது பக்கத்துல போன நினைக்கிறாங்க அங்க அமருவேன்.
இப்படி எல்லா புறத்திலிருந்தும் உன்னுடைய அடியான் உன்னை நெருங்கும் பொழுது அவனை நான் தடுக்கக்கூடியவனாக இருப்பேன், உன்னுடைய நினைவை விட்டு அவனை தூரப்படுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று இறைவனிடத்துல ஷைத்தான் சொல்கின்றான். இன்னும் ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் சொல்லும் பொழுது 37 அத்தியாயம் 21 வசனத்தில் சொல்கின்றான், ஷைத்தான் இந்த உலக வாழ்க்கையை மனிதர்களுக்கு அப்படியே அலங்கரித்து காட்டுவான். நம்ம நன்மை செய்யறோமோ தீமை செய்யறோமோ, எத்தகைய காரியத்தை செய்தாலும் நம்மை அந்த காரியத்தை விட்டு, நன்மையான காரியத்தை செய்தோம் என்றால் அதை விட்டு திசை திருப்பி பாவத்தை நமக்கு அலங்கரித்து காட்டக்கூடியவனாக இருப்பான். அப்படித்தான் இன்னைக்கு காட்டுறான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அவனுடைய ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி நம்மை ஈஸியா வழிகெடுத்துறான். உதாரணமா தொழுகையை நீங்க எடுத்து பாருங்களேன். தொழுகையில எப்பெல்லாம் நம்ம வழிகெடுக்கிறோம், எவ்வளவு வலைகளை நமக்கு எதிராக பின்னுறோம். நம்ம தக்பீர் கட்டிடுறோம். தொழுகைக்கு இமாம் தக்பீர் கட்டுறாரா, பின்னால நாமளும் தக்பீர் கட்டிடுறோம். தக்பீர் கட்டுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அல்லாஹ் அக்பர் முஅத்தின் இமாம் தக்பீர் கட்டினதுக்கு பிறகு நாம தக்பீர் கட்டுவோம். தக்பீர் கட்டினது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கணும், சமையலுக்கு இந்த பொருளை வாங்கணும், வீட்டுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், மனைவி அதை கேட்டா இதை கேட்டா, புள்ள அதை கேட்டா இதை கேட்டா, இன்ன புடவை கேட்டா அந்த புடவை கேட்டா, அந்த நெக்லஸ் கேட்டா இந்த நெக்லஸ் கேட்டா, அதை கேட்டா இதை கேட்டா, உலகில ஃபுல்லா இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இமாம் என்ன செஞ்சிருவாரு? சலாம் கொடுத்துருவாரு. பாய் அப்பந்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, அப்பதான் தக்பீர் கட்டி இருப்பாரு. அவர் தக்பீர் கட்டி அவங்க இமாம் தொழுகையை முடிச்சிருவாரு. இவருக்கு தக்பீர் கட்டினது தெரியும், சலாம் கொடுத்தது தெரியும், இடையில என்ன துவா ஓதுனாரு, என்ன சூறா ஓதுனாரு, என்ன சஜிதாவசனம் ஓதுனாரா, என்ன எதுவுமே தெரியாது. அவ்வளவுதான், தொழுகை முடிச்சாச்சு. என்ன நடக்குது? ஈஸியா வழி எடுத்துட்டான். இந்த உலகத்தினுடைய ஆசையின் பக்கம் திசை திருப்பிடுறான். இன்னும் பல நன்மையான காரியத்துல உள்ளத்தை போடுவான். எப்படி போடுவான் தெரியுமா? கடனுங்கிறது நம்ம சாதாரண நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கடனை நிறைவேற்றிடணும். நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மத்த நேரத்துல ஞாபகம் வராது. நம்ம அல்லாஹ் ஒரு தக்பீர் தான் கட்டுவோம். நம்ம இத்தனை பாய்க்கு இவ்வளவு கடன் கொடுக்கணுமே, இப்போ வியாபாரிகளுக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த சிந்தனையை போடுவோம். நல்ல ஒரு யோசனை தானே போட்டிருக்கிறான். கடனுங்கிறது வாழ்க்கையில் நிறைவேற்றலன்னா மறுமையில நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. நல்ல ஒரு யோசனை தான் ஷைத்தான் போட்டிருக்கா. இப்படி நம்ம நினைக்குவோம். ஆனா அதுலயும் நம்முடைய தொழுகை எல்லாம் பாழா போயிடும். ஒட்டுமொத்த தொழுகையும் சீர்குலைக்கக்கூடிய அந்த விஷயத்தை கையில் எடுத்து சீர்குலைச்சிட்டு போயிடுவான். இது தொழுகையை தாண்டி மற்ற அமல்கள்லையும் இப்படிதான் வருவான். தர்மம் இருக்குது இல்ல, இந்த தர்ம விஷயத்துல ஷைத்தான் சொல்லவே தேவையில்லை, பூந்து விளையாடுவான். எப்படின்னா தர்மத்தை செய்ய வச்சு நம்ம வழி எடுப்பான், செய்ய விடாமலும் நம்மளை வழி எடுப்பான். கொடுக்க வைப்பான், அதிகமா கொடு அப்படின்னா கொடுக்க வச்சுட்டு அடுத்தவன் பாக்குற மாதிரி செய்ய, அடுத்தவன் பாக்குறான் அவனுக்காக செய்ய அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுருவான். கொடுக்க விடாம ஒருத்தர் அதிகமா கொடுக்குறான்னா அவனுடைய உள்ளத்துல போடுவான், நீ இப்ப ஒரு சபையில இருக்கிற, அதிகமா கொடுத்தா நீ பெருமைக்காக தான் கொடுக்குற அப்படின்னு மக்கள் எண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் கொடு இப்படின்னு கொடுக்க வைத்தும் நம்மை வழிகெடுப்பார். கொடுக்க விடாமலும் நம்முடைய அமல் செய்வதை விட்டு தடுக்கக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருக்கின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு புறத்திலிருந்தும் இந்த ஷைத்தான் வழி எடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எப்ப ஷைத்தானுடைய வாழ்க்கையில உள்ள வாரான் தெரியுமா? இந்த ஒரு மாத ரமலான் இருக்குது இல்ல, நீங்க பாருங்க, உங்களுடைய அமல்கள், உங்களுடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் ஷைத்தான்ங்கிறது அவ்வளவு சீக்கிரத்தை வந்துட மாட்டான். நீங்க தொழக்கூடிய அந்த தொழுகைங்கிறத ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரத்தை வழி எடுத்துட மாட்டான். திருமறை வசனங்களை ஓதணுங்கிற எண்ணம் வருது இல்ல, அந்த எண்ணம் நம்ம திருமறை வசனத்தை எடுத்து ஓதும் பொழுது ஷைத்தான் வழி எடுத்துட மாட்டான். அப்ப இந்த ஒரு மாசத்துல ஷைத்தான் வராதுவன் ஏன் மற்ற நாட்கள்ல வாரான்? ஏன் மற்ற நாட்கள்ல வழி எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாம இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நோக்கி ஓடுறோம்ல, சிறப்பை நோக்கி ஓடுறோம்ல, இந்த சிறப்பு இந்த நன்மை மற்ற நாட்கள்ல நமக்கு கிடைக்கிறது இல்லை. மற்ற நாட்கள்ல இதற்கான அந்த சிறப்பு அந்த நமக்கு வழங்கப்படுவது இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது தெரியுமா? இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புகள் மற்ற நாட்கள்ல கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல தோன்றுது தெரியுமா? அவ்வளவுதான் ஷைத்தான் வந்துடும். எப்போதுமே இறைவன் நமக்கு நன்மையை கொடுப்பான், எப்போதுமே இறைவன் நமக்கு கூலியை வழங்குவான். அப்படின்னு நம்ம பயணிச்சோம் அப்படின்னீங்களா, நிச்சயமாக ஷைத்தானை வீழ்த்திட முடியும். ஷைத்தானை நம்மளால தோற்கடிக்க முடியும். அப்படி ஒரு கால் நாம் நம்முடைய உள்ளத்தில் இதே போன்ற சிந்தனை வச்சுட்டோம், பெருநாத்தூர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டோம்,
அந்த மாதத்துல மட்டும்தான் நன்மை இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம பயணித்தோம் அப்படின்னா ஷைத்தான் இந்த வகையில எல்லாம் நம்முடைய எல்லா விதமான நன்மைகளையும் சீரழைத்து மறுமை வாழ்க்கையும் சீர்குலைத்து நாளை மறுமையில நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதையை தேடி தந்து விடுவான் என்பதை நாம் அனைவரும் இந்த தருணத்துல புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதத்தை தாண்டிலும் சாகக்கூடிய காலம் வரை இந்த இறை நினைவோடு இறை பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் இறுதி வெற்றி ஏகத்துவவாதிகளுக்குத்தான், இறை நம்பிக்கையாளர்களுக்குத்தான் என்பதை இறைவன் சொல்கின்றான். இதை புரிந்து நாம் வாழணும். இப்ப இதை புரியாம, இதை சிந்திக்காம, யோசிக்காம ஏதோ மனமோனம் போக்குல எப்போதும் பேசுற பயானதா, எப்போதும் கேட்கிறாரா, இதெல்லாம் கேட்டாச்சு, முன்னாடியே கேட்டாச்சு, இன்னைக்கு சொல்லிதான் பாய் நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டோம் அப்படின்னா அதற்கான விளைவை நாம தான் சந்திப்போம். அதற்கான முடிவுங்கிறது மிக கடுமையாக இருக்கும். அதுக்குரிய எச்சரிக்கையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போல இதே போன்று சிந்திக்காம வாழக்கூடிய மனிதர்களை கேவலமா அடிமட்டமா இறைவன் பேசுறான். எந்த அளவுக்குன்னா சிலர்களை இறைவன் இந்த உலகத்துல நரகத்துக்குனே தயாரித்து வச்சிருக்கான். அந்த மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு பார்வைகள் இருக்கும். பார்வைகள் இருக்கும், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எது நன்மை, எது தப்பு, எது சரி பார்க்க மாட்டாங்க. செவிகள் இருக்கும், கேட்கக்கூடிய அந்த தன்மைகள் இருக்கும். எது சரி எது தப்பு செவி வர மாட்டாங்க. அதைத்தான் சொல்றாங்க. அவங்களுக்கு செவி இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா என்ன செய்வாங்க, இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை அலட்சியமா விட்டுட்டு போறாங்கல்ல, இத்தகைய மனிதர்களாக இருப்பாங்க. உள்ளம் இருக்கும், ஆனா என்ன செய்வாங்க, சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்காம சாதாரணமா மனமோன போக்குல போவாங்கல்ல, இவர்கள்லாம் எத்தகைய மனிதர்கள், கால்நடைகள் இருக்குது இல்ல, அந்த கால்நடைகளை போன்றவர்கள் அப்படின்னு இறைவன் சொல்றான். கால்நடைகள்ங்கிறது மனிதர்களை தாண்டி கீழானது. அதை சொல்லிட்டு இறைவன் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல நீங்களாம் கால்நடையை போன்றவங்க கிடையாது, அதை விட கேவலமானவங்க, அதை விட கீழானவங்க. அந்த கால்நடைக்கு கூட அந்த எஜமானருக்கு நன்றி விசுவாசம் இருக்குது. அது தன்னுடைய எஜமானன் செய்யக்கூடிய அந்த உணவுக்கு நீருக்கு பணிவிடை செய்து மனிதனுக்கு அதை விட கேவலமானவன் மட்டமானவன் சொல்லி இறைவன் திருமறை குரான்ல அழகிய முறையில சொல்லி காட்டுறான். இதை தாண்டிலும் நம்ம இதை விட கேவலமா எதையுமே சொல்ல முடியாது. இறைவன் அவ்வளவு கீழ்மட்டமா ஒரு போதனையே, ஒரு அறிவுரையை மனிதன் கேட்டு வாழ்க்கையை சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் இத்தகைய ஒரு விஷயத்தை, ஒரு பட்டத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறா அப்படிங்கிறத நம்ம உணரும். அதை தாண்டி நாம சிந்திக்காம யோசிக்காம வாழ்ந்து இந்த நாட்களை கழிக்கலாம் என்று எண்ணிவிட்டோம் என்று சொன்னால் இறைவன் திருமறையில் ஒரு எச்சரிக்கை விடுகின்றான். கியாமா என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான், கல்லா இதா பலகத்தை தராக்கிய வக்கீலம் என்றால் உயிர் தொண்டைக்குரிய அடையக்கூடிய அந்த நேரத்திலே மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும். அந்த நேரத்தில் நம்ம இறைவன் கேட்பா, இந்த நாள் யாருக்குரிய நாள், அந்த மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அப்பதான் மனிதர்கள் யோசிப்பாங்க, இன்னைக்கு நமக்கு முடிவு வந்துருச்சு, நாம சாக போறோம், இவ்வளவு நாள் யோசிக்காம வாழ்ந்துட்டோம், அதுதான் முடிவு என்று ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள். ஒரு கெண்டைக்கால் மற்றொரு கெண்டைக்காலோடு பின்னி கொள்ளும், வழி தாங்க முடியாது, துடிதுடித்து போய்விடுவார்கள். இலா ரப்பிக்க யௌமைதில் மஸாத், அன்றைய நாள் இறைவனின் முன்பாக நிறுத்தப்பட போகிறோம் என்று அப்பதான் மனிதர்கள் யோசிப்பாங்க, அப்பதான் சிந்திப்பாங்க. 60 வருஷம் 70 வருஷம் வாழ்வாங்க. போதனைகள் எடுத்து சொல்லப்படும், நபிமொழிகள் முன்வைக்கப்படும், திருமறை வசனங்களை முன்வைத்து இதுதான் சரியான விஷயம், இதுதான் நேர்வழி, வாருங்கள் என்று எடுத்து சொல்லப்படும் போது இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டவர்கள் அந்த நேரத்துல புலம்புவார்கள், இறைவா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடு, கொஞ்ச நாள் அவகாசத்தை கொடு, நான் நன்மைகளை செய்து விடுகின்றேன், நல்லவர்கள் மாறி விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது வழங்கப்படுமா? யாருக்கும் வழங்கப்படாது. அப்ப இதெல்லாம் யோசித்து வரக்கூடிய காலங்களில் ஷைத்தானுக்கு விளங்கிட்டு இந்த ஒரு மாதத்தை தாண்டிலும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இறையச்சத்தோடு பயணிக்கும் போதுதான் ஷைத்தானை முறியடிக்க முடியும், அவனுக்கு விளங்கிட முடியும் என்பதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து அதன்பால் வாழ்ந்து அதன்பால் மரணித்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வுடைய தூரோடு இருக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வளர்க்குமா நம் அனைவருக்கும் தந்துரும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.